வணக்கம், இது சுவிஸ் நியூஸ் 7 செய்திகள். நாம் அணியும் 69% இணையவழி ஆடைகளில் உயிர்கொல்லி நச்சு ரசாயனங்கள். இன்றே உங்களுக்கு ராடோ ரோலெக்ஸ் கடிகாரம் வேண்டுமா? சீட்டிலத்தில் உடன் கலந்து கொள்ளுங்கள். சுவிஸ் நேரடி முகவர் SMTS ஜுவல்லரி. தங்க நகைகளுடன் தரமான நவீன ஆடைகளுக்கான சிறந்த தெரிவு SMTS டெக்ஸ்டைல். சிறந்த தமிழ் நிறுவனம் என பெருமை கொள்ளும் SMTS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். தொடர்பு கொள்ளுங்கள் 0771529990. இன்றைய நவீன உலகில் மலிவு விலை என்ற மாயையில் சிக்கி இணைய வழியில் நாள்தோறும் குவியும் ஆடைகள் நமது ஆரோக்கியத்திற்கு வைக்கப்பட்டுள்ள மாபெரும் வெடிகுண்டுகள் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஜீன், டெமோ போன்ற அதிவேக ஆடை விற்பனை ஜாம்பவான்கள் மூலம் ஐரோப்பாவிற்கு நுழையும் ஆடைகளில் 59% மனித உயிருக்கு உலை வைக்கும் நச்சு ரசாயனங்களை கொண்டுள்ளது என்ற அதிர்ச்சியூட்டும் தகவல் தற்பொழுது அம்பலமாகியுள்ளது. பொதுமக்களின் சுகாதாரத்தை காக்க ஐரோப்பிய ஒன்றியம் இந்த நிறுவனங்களின் மீது புதிய இறக்குமதி வரியையும் கடுமையான கண்காணிப்பு விதிகளையும் பாய்ச்ச தொடங்கியிருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியம் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 4.5 மில்லியன் டன் எடையுள்ள இத்தகைய துரித ஆடைகளை இறக்குமதி செய்கிறது. நாள்தோறும் 5.8 மில்லியன் மலிவு விலை பொதிகள் ஐரோப்பிய எல்லைக்குள் நுழைகின்றது. மாதந்தோறும் 40 கோடிக்கு அதிகமான வாடிக்கையாளர்களை தன்பால் ஈர்க்கும் இந்த நிறுவனங்கள் விற்கும் ஆடைகளில் 90% பாலியஸ்டர், நைலான் போன்ற மலிவான செயற்கை பாலிமர்களினால் தயாரிக்கப்பட்டவை. சுருக்கமாக சொல்வதானால், நாம் உடுத்துவது ஆடைகள் அல்ல, மக்கி போகாத காலப்போக்கில் நுண் பிளாஸ்டிக்குகளுக்கான மாறும் மென்மையான பிளாஸ்டிக் உரைகளையே. இதுவரை இத்தகைய தயாரிப்புகள் வெளிநாடுகளில் உள்ள தொழிற்சாலைகளில் இருந்து நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ரசாயன பரிசோதனைகளிலிருந்து மிக எளிதாக தப்பி வந்தது. ஆனால் புதிய ஐரோப்பிய சுங்க விதியின்படி உள்ளே நுழையும் ஒவ்வொரு பொதிக்கும் மின்னணு தடம் காணப்பட்டுள்ளது. இதன் மூலம் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக ரசாயனங்கள் உள்ள ஆடைகளை எல்லையிலேயே தடுத்து நிறுத்த முடியும். ஐரோப்பிய நுழைவோர் அமைப்பின் நிபுணர் பெல்லேர் மோஸ் இது குறித்து கூறுகையில், ஒவ்வொரு வினாடியும் சுமார் 200 தயாரிப்புகள் ஐரோப்பாவிற்குள் நுழைகின்றது. இதில் மிகச்சிறிய அளவிலானவை மட்டுமே பரிசோதிக்கப்படுகின்றன. இந்த மலிவு விலை ஆடைகளில் சுமார் 70 முதல் 80% வரை பாதுகாப்பு விதிமுறைகளை அப்பட்டமாக மீறப்பட்டுள்ளது என மிகுந்த வேதனையுடன் சுட்டிக்காட்டுகிறார். நாம் அணியும் ஆடைகளில் உள்ள ஆபத்து நமது உடலுக்கு எப்படி செல்கிறது என்பது அதைவிட பயங்கரமானது. நமது உடல் வெப்பமும் வியர்வையும் ஒரு இயற்கையான கரைப்பானாக செயல்பட்டு ஆடைகளில் உள்ள நச்சு ரசாயனங்களை நேரடியாக நமது தோலின் வழியாக உடலுக்குள் கடத்துகிறது. குழந்தைகள் தங்களின் ஆடைகளை கடிக்கும் போது இது இன்னும் அபாயகரமாக மாறுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வரும் விழிப்பூட்டல்களில் 72% கடுமையான ஒவ்வாமை, ரசாயன தீக்காயங்கள் மற்றும் உள்ளுறுப்பு பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக எச்சரிக்கின்றன. இந்த ஆடைகளிலும் அணிகலன்களிலும் பலவிதமான ஆபத்தான வேதிப்பொருட்கள் மறைந்துள்ளது. தாலேட்டுகள் பிளாஸ்டிக்கை மென்மையாக பயன்படும் இவை ஹார்மோன் குறைபாடுகளையும் கருத்தரிப்பு சிக்கல்களையும் ஏற்படுத்துகின்றது. என்னவென்றும் அறியாத நச்சு ஆடைகளை நீர் புகாதவாறு மாற்ற பயன்படும் இவை மனித உடலுக்குள் தங்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அளிப்பதுடன் புற்றுநோயை தூண்டுகிறது. பார்மால்டிஹைட் ஆடைகள் சுருங்காமல் இருக்க பயன்படும். இது நீண்ட கால தொடர்பினால் புற்றுநோயை உருவாக்கும் அபாயம் உள்ளது. கனலோகங்கள், மலிவான நகைகள் மற்றும் ஆடைகளின் எடையை கூட்ட ஈயம் மற்றும் காட்மியம் பயன்படுத்தப்படுகிறது. இதில் ஈயம் என்பது மூளை வளர்ச்சியை கடுமையாக பாதிக்கும் கொடிய நரம்பு நஞ்சாகும். கிரீன்பீஸ் அமைப்பின் 2025 ஆண்டின் ஆய்வறிக்கையின்படி பரிசோதிக்கப்பட்ட ஜீன் நிறுவனத்தின் தயாரிப்புகளின் 32% ஐரோப்பிய ரசாயன பாதுகாப்பு வரம்புகளை மீறுகிறது. சில ஆடைகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 200 மடங்கு அதிக நஞ்சு இருந்தது. எல்லாவற்றிற்கு மேலாக டெஸ்டாட் என்ற அமைப்பு பரிசோதித்த 45 குழந்தைகளுக்கான பொம்மைகளில் 60% முழுமையான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை
பொம்மைகளை கொண்டிருந்தன. அதில் ஒரே ஒரு பொம்மை மட்டுமே முழுமையாக பாதுகாப்பு விதிகளை பின்பற்றியிருந்தது என்பதும் பொறுத்த அவலமாகும். மலிவு விலை என்ற வலையில் விழுந்து நாமும் நமது குழந்தைகளும் நாள்பட்ட கொடிய நோய்களை விலை கொடுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதே இந்த ஆய்வுகள் நமக்கு உணர்த்தும் கசப்பான உண்மையாகும். எமது விரிவான செய்திகளை www.swissnews7.com என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்.